இல்லை அறிக்கை வெளியிட்டாலுமே தற்காலிகமாக இந்த பரபரப்பு பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நேரத்தில் அதிமுக விஜய் சிறுத்தை கூட்டணி உறுதியாக அமையும். இதுதான் எதிர்கால அரசு. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து தான் முதல்வர் ஆகிறதுக்கு அவர் ரசிகர்களும் அவரை முதல்வராக தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவர் கட்சியில் சேர்ந்துட்டு இன்னொருத்தரை போய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்குவாங்களா அப்படின்லாம் கேள்விலாம் வருது இல்லை? இல்லைங்க, அதாவது எடுத்த உடனே விஜய் முதலமைச்சர் ஆக முடியும். சரி, எடுத்துட்டு ஆக முடியும். அவர் வந்து விஜய் அந்த மாதிரி தனிச்சு நின்று காட்ட போகிறாரு. அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம்ல? இல்லை, இருந்தாலும் 26 தேர்தலில் இவர் யாராவது ஒரு கூட்டணியில் இல்லைன்னா விஜய் திமுக அதிமுக 2 பேரும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய நகர செயலாளர்களை விலைக்கு வாங்கிடுவான். விஜயகாந்த் கட்சிக்கு என்ன நேர்ந்தது 2011? 16 என்னாச்சு? 21 காணாமையே போச்சு. அதே நிலைமைக்கு விஜய்க்கு வந்துடும். அதனால் விஜய் என்ன பண்ணுவார்? அதிமுகவோடு கூட்டணி சேருவதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. திமுகவை சேர முடியாது. திமுகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அப்போது திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரே அணியில் இருப்போம். இதுதான் சுலோகம். எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி திமுக காரனை பூரா முடிச்சு ஜெயிலில் போட்டுது. ஜெயிலில் பாதி பேர் அடி வாங்கி மிதி வாங்கினான். வெளியே வந்த பிறகு தேர்தல் வருது. தேர்தலில் கருணாநிதி சொன்ன வாசம் என்ன தெரியுமா? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. முடிஞ்சு போச்சா? அப்போது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். கூட்டணி மாறும், கூட்டணி உடையும், காலையில் கூட்டணி சேரும். அதனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி அமைப்பார். அந்த கூட்டணிப்படி அதிமுக ஆட்சிக்கு அமைக்கும். கருத்துக்களை பகிர்ந்து